அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் வளர்ச்சி பாதையை தீர்மானிக்கும் வகையில் இன்று காலை முதலே அம்மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 401 வாக்களிப்பு மையங்களில் மக்கள் ஆர்வத்துடன் திரண்டு தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். ஜோஹர் தேர்தல் முடிவின் தாக்கம் நெகிரி செம்பிலான் மாநிலத்திலும் எதிரொலிக்கக்கூடும் என்ற பொதுவான கருத்துக்கள் நிலவி வந்த போதிலும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதில் வாக்காளர்கள் தெளிவான முடிவோடும் உறுதியான மனநிலையோடும் இருப்பதை நீலாயில் பர்னாமா செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் உணர முடிந்தது. கடந்த சில வாரங்களாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்களில் மாநில வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், வேலை வாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு போன்ற வாக்குறுதிகள் முக்கிய இடம் பிடித்துள்ளதால் நெகிரி செம்பிலான் அரசியலில் இத்தேர்தல் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே வலுத்துள்ளது. இருப்பினும் அரசியல் கட்சிகளின் வாக்குறுதிகளை விட தங்களின் பகுதிகளின் வளர்ச்சி, அடிப்படை வசதிகளின் மேம்பாடு மற்றும் மக்களின் நலனை முன்னிறுத்தும் தலைமைத்துவத்திற்கே தாங்கள் முன்னுரிமை அளிப்பதாக வாக்காளர்களில் சிலர் தெரிவித்தனர். இவர்தான் ஜெயிப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, 100க்கு 100. இவர் அடிச்சுக்க யாரு இதுக்கு மேல வர போறதும் இல்லை. சரி, ஏன் அவர் டேப்பான்னு உறுதியா சொல்றீங்க? அவர் ஏன் எல்லாத்தையும் செய்கிறாரு, முடியாதவங்களுக்கெல்லாம் செய்கிறாரு. என்னோட கண் பார்வைக்கு 2 அவர் தான் செஞ்சாரு. 500 கொடுத்து போங்கன்ட்டு, சரிங்களா? அப்படிப்பட்ட நம்ம கண்டிப்பாக அவர் தான் பார்க்கணும். கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு நல்ல ஒரு உதவி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மூத்த தலைவர்கள்னு சொன்னாக்கா அவங்க தான் மெயினே நமக்கு. ஆனால் அவங்க உடம்பு முடியாமல் படுத்து படுக்கையாகி அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த குடும்பம் பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. அது யார் கண்ணுக்கும் இன்னும் தெரியல. முடிஞ்சால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்கிறது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ உள்ள அரசாங்கமும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் குறை இல்லையே, எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது இன்னும் வேறு இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது நெகிரி செம்பிலான்ல சொல்லுங்கள். பரபரப்பாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஓகே, ஏன் பரபரப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க? போட்டியாளர் நிறையா இருக்காங்க. இப்போ நீலா எடுத்துட்டிங்கன்னா 5 பேர் இருக்காங்க. 5 பேர்னாக்கா ஓட்டு கண்டிப்பாக நிறையா பிரியும். ஸோ யார் ஜெயிக்கிற வாய்ப்பு எங்களால் சொல்ல முடியாது. எங்களோட கடமை என்னவோ அதை நாங்கள் காலையிலே செஞ்சுட்டோம். பெரியவர்களுக்கு நிகராக இளைஞர்களும் வாக்களிப்பு மையங்களுக்கு அதிக அளவில் வருகை புரிந்திருப்பது மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சியில் அவர்கள் கொண்டிருக்கும் அக்கறையை புலப்படுத்தியது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, அது முக்கியமாக கிடைக்கணும். அப்புறம் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். எனக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். இப்போது எல்லாருக்குமே ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் தான் எல்லாருமே தேடுறாங்க. பட் பார்ட் டைமாக தேடுறவங்களுக்கும் இப்போ வேலை கிடைக்க மாட்டேறதில்ல. ஸோ பார்ட் டைமு கூட ரெக்ரூட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று கல்வியோட இது இன்னும் அதிகமாகணும். நாங்களும் இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரியப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கவசம் இப்போ டலமானில் இருக்கோம்ல, ஸோ நாங்களும் லுவா பண்டார் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே இந்த ஸ்ராம்பா நீட்டாக்கி போகிறதா இருக்குது. ஒருவேளை இங்கே கட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இளைஞர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும். மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கும் நெகிரி செம்பிலான் மக்களின் தீர்மானம் அம்மாநிலத்தின் அடுத்த கட்ட அரசியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய திசையையும் நிர்ணயிக்க உள்ளது.